எடப்பாடியுடன் கைகோர்க்கும் சசிகலா. அதாவது சசிகலா அவர்கள் எடப்பாடியில் கை கோர்க்க போகிறான்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், சசிகலா அவர்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு நிறையா கேட்டுட்டு இருக்காங்களாமே. எனக்கு அந்த பொறுப்பு கொடுங்க, இந்த பொறுப்பு கொடுங்க, எடப்பாடி பழனிசாமி இணையான பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சமூக ஊடகங்களில் பலவிதமான விவாதங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, இது வரைக்கும் மற்ற எல்லாரும் வந்து எடப்பாடியை ரொம்ப மோசமாக பேசும்போது கூட பாருங்கள், டிடிவி துரோகிங்கிறாரு, ஓபிஎஸ் அந்த ரேஞ்சுக்கு பேசுகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து சசிகலா அவர்கள் மீது அந்த சர்க்கரை ஆலை வாங்கினதா ஒரு கேஸ் நேற்று சிபிஐ பதிவு பண்ணியிருக்காங்க. பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு சசிகலா இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா கேஸ் இருக்குது, அவங்க பிஜேபி மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அமித்ஷா இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிடிவி தினகரன் ஆதரவாக வேணும்னு எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். தெரியாமலாம் அவர் இல்லை. கடைசி நேரத்தில் இவர்களை எல்லாம் பிஜேபி ஒன்றிணைக்கும்னு அவருக்கு தெரியும். இப்போ வந்து எடப்பாடியை துரோகியும் பார், இதே மாதிரி தான் பிஜேபியை நான் வெளியில் வந்து ஒழிக்காம விட மாட்டேன்னு சொன்னவர் தான் டிடிவி. அதெல்லாம் சரியாயிடும். அமித்ஷா பீகாரை பார்த்துட்டு இருக்கார், கடைசி நேரத்தில் வருவார். இப்போ சசிகலா அவர்கள் பிரச்சாரம் பண்ணால் எடப்பாடிக்கு எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பாருங்க. முக்குளத்தோர் வந்து எடப்பாடியை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது சசிகலா அவர்கள் எடப்பாடிக்காக பிரச்சாரம் பண்ணால், சரி சசிகலாவுக்கு என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா? பிஜேபி என்ன சொல்லும், அமைதியாக இருங்க, உங்களுக்கு விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒருவேளை மைனாரிட்டியாக எடப்பாடி வந்தாருன்னா அப்போ சசிகலா ஆதரவாளர்களுக்கு சீட்டு கிடைக்கும். நிறைய விஷயம் சசிகலா யோசிப்பாங்கல்ல. இன்னும் சசிகலா அவர்கள் இன்னொன்று வெளிப்படையாக என்னங்க யோசிப்பாங்க? சசிகலா அவர்களுக்காக எம்எல்ஏ எம்பியில் நிற்க முடியாது. அவங்க என்ன யோசிப்பாங்க? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறது விருப்பமா, இல்லை அவங்க காலங்காலமாக இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆனால் செங்கோட்டையன்லேருந்து வேலுமணி தங்கமணி எல்லாம் அவங்களால உருவாக்கப்பட்டவங்க தானே. அப்போ அதிமுகனால அவங்களுக்கு நல்லது. அதையும் தாண்டி இன்றைக்கி சசிகலா அவர்கள் அவங்க என்ன யோசிப்பாங்க பர்சனலாக? நம்ம எடப்பாடி பழனிசாமிகிட்ட சமரசமாக போகிறது தான் நல்லது. ஏன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டே அவங்க பேச மாட்டாங்க. பிஜேபி இவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2026 தேர்தலில் நாங்களெல்லாம் ஒரு தாய் மக்கள்கள்லாம் அவங்க இணைந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த கேஸ் எல்லாம் ஒன்று இல்லாமல் ஆயிரும். ஏற்கனவே சசிகலா அவர்கள் ஒதுங்கி இருந்தது பிஜேபியினால தான். இப்போதும் பிஜேபி அவர்களை ஒன்று சேர்க்கும். பொறுத்திருந்து பாருங்கள்.